இன்றைக்கி என்னென்ன ஐட்டம் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் லெக் பீஸில் ஒரு ஸ்டார்டர், அதுக்கப்புறமேட்டு சிக்கனில் ஒரு கிரேவி பண்ண போகிறோம், நெய் சாப்பாடு செய்ய போகிறோம். அண்ட் தென் சிக்கனில் இன்னொரு ஃப்ரை ஐட்டம், பெப்பர் சிக்கன், அதாவது டீப் ஃப்ரைடு பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். ஸோ நான் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு சிக்கனில் எந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு முன்னாடியும் அதை நல்லா வாஷ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் லெக் பீஸில் வந்துட்டு இந்த மாதிரி கீறி விட்டீங்க அப்படின்னா மசாலா நல்லா இறங்கும். நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துருக்கோம். எதுக்குன்னா கிரேவிக்கு. இன்றைக்கி சிக்கனில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான செட்டிநாடு கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு புது மசாலா யூஸ் பண்ணி. ஃபுல்லாக பாருங்கள், நான் என்ன மசாலாங்கிறத சொல்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அது கூட கொஞ்சம் சிறு துண்டுகள் இஞ்சி சேர்த்துருக்கோம். அது வதங்குறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம அடுத்தடுத்த பொருளை ஆட் பண்ண போகிறோம். வதக்கிறப்போ ஃப்ளேம் ரொம்ப ஜாஸ்தி வைக்கக்கூடாது, மீடியமான ஹீட்டில் வச்சு பக்குவமாக வதக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா வரும். இந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் மட்டும் போட்டாலுமே இன்னும் டேஸ்ட் நமக்கு அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ இன்றைக்கி என்ன மசாலா யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் சங்கீதா மசாலான்னு சொல்லிட்டு இவங்களோட சிக்கன் மசாலாவில் தான் நம்ம கிரேவி வந்து செய்ய போகிறோம். எப்படி இருக்குன்னு சமைச்சு பார்த்துருவோம் வாங்க. இந்த மசாலா வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவங்கக்கிட்ட இது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மசாலாஸ் வச்சுருக்காங்க. பருப்பு பொடி, இட்லி பொடி, அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் மசாலா அண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அவங்களுடைய யூடியூப் சேனலில் இல்லாட்டி வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. வெங்காயம் வதக்கிறப்பவே நம்ம மசாலாவை ஆட் பண்ணிட்டோம். அந்த எண்ணெயோடு சேர்ந்து வதங்கிறப்ப அதனுடைய ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம வந்து கசகசா ஆட் பண்ணுறோம். கசகசா பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இது வந்துட்டு ஒரு திக்னிங் ஏஜென்ட். ஒரு பொருளை வந்து நல்லா திக்னஸ் அதிகப்படுத்தி கொடுக்கறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கசகசா. இது கூட கொஞ்சமாக நான் தனியாக தூள் சேர்த்துக்கிறேன். போடணும்னு அவசியம் கிடையாது, பட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் வந்து என்ன நான்வெஜ் சமைச்சாலும் சரி, இந்த கருவேப்பிலை வந்துட்டு கொடுக்குற ஒரு ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலே கடவுள் வந்துட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இப்போ 3ஆக பிரிச்சுட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டிஷ்ஷஸ் நம்ம பண்ண போகிறோம். லெக் பீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு, இந்த ஸ்ட்ரைப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். அதில் என்னடா பார்க்க நீளமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதில் தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது எல்லாமே சிக்கனில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கட்ஸு, போன்லெஸ்ஸு அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா கிரேவிக்கு, அண்ட் இன்னொன்று வந்து 65க்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். மசாலா மேரினேஷன் போடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பெப்பர் சிக்கன் ஸ்ட்ரைப்ஸுக்கு வந்துட்டு மசாலா மேரினேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து தான் போட்டிருக்கோம். அடுத்தது தேவையான அளவு உப்பு. பெப்பர் சிக்கன் அப்படிங்கிறனால மிளகுத்தூள் நல்லா தூக்கலாகவே இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. இது எண்ணெயில் போடுறப்ப பிரிஞ்சு விரும்பேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஸோ அந்த மசாலா மேரினேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா பிரியாது. புளிப்புக்கு வந்துட்டு தயிர், லெமன் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆச்சும் நல்லா ஊறினா தான் அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் போய் இறங்கி நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம போட்ட மசாலா பிரியாமல் இருக்கணுன்றதுக்காக நான் இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். அடுத்தபடியாக நம்ம வந்து சிக்கன் 65க்கு உண்டான மசாலா மேரினேஷன் பண்ண போகிறோம். சிக்கன் லெக் பீஸில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் வந்து மசாலா நல்லா உள்ளே இறங்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் சிக்கன் வாங்குறப்போ கோழி அளவான கோழியாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. 1.5 கிலோ 1,700க்கு மேலே வந்து சிக்கனே வாங்காதீங்க. ஏன்னா அப்படி வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப சக்கையாக இருக்கும். உங்களுக்கு சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக டெண்டராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ சைஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அடுத்தபடியாக நம்ம வந்து சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிட்டோம். இது வந்து அரசின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. சீரகத்தூள் போட்டுக்கலாம். சீரகத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. ஸோ அதனால் சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள். சக்தி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கலர் பவுடரே தேவையில்லைங்க. அதுலேயே வந்து நேச்சுரலாக வந்துட்டு சிவப்பு கலர் நல்லாவே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ப்ராப்பர் 65 மசாலா எப்படி போடணும்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவே நம்மளோட சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். புளிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்ம ஆட் பண்ணிட்டோம். மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிட்டோம்.
புளிப்புக்கு லெமன் அண்ட் தயிருமே ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் ஆட் பண்ணுறப்போ நம்ம மசாலா பெரட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ட்ரையான மசாலா போடுறோம் இல்லையா, ஸோ பெரட்டுறதுக்கு தயிர் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதிலேருந்து நம்ம ஈஸியாக மேரினேஷன் பண்ணிக்கலாம். எகெயின் நம்ம வந்துட்டு வடை சட்டிக்கு வந்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேவியை ஃபினிஷ் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய், எந்த சட்டியில் மசாலா நம்ம வதக்கணுமோ அதே சட்டியில் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு நம்ம வந்து சிக்கனை ஃபஸ்ட்டு டைரெக்டாகவே ஆட் பண்ணிடலாம். நம்ம யூடியூப் சேனலில் சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறது ஒரு டீட்டெயில்டான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக போய் செக் பண்ணி பார்க்கலாம். சிக்கனை வந்து நீங்கள் டைரெக்டாக ஆயிலில் போட்டு சாட்டே பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே குக் ஆயிரும். அதே சமயம் கறி உங்களுக்கு உடையாது, டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் எப்போ நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சிக்கனில் உப்பு பிடிக்கணுன்றதுக்காக நான் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை ரெண்டுமே ஆட் பண்ணிட்டேன். காரத்துக்கு நம்ம இதில் முழு மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி அந்த மசாலாலேயே காரம் இருக்கும். நல்லா போட்டு ஒரு தடவை சாட்டே பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. இந்த சிக்கனில் இன்னும் நல்லா மசாலா பிடிக்கணுன்றதுக்காக அதே சங்கீதா மசாலாவை நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தபடியாக நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா கலர் உங்களுக்கு சூப்பராக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. அதை கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வதங்க விட்டிங்கன்னு வைங்களேன், வேறு லெவலாக ஒரு சூப்பர் கிரேவி ரெடி ஆயிரும். அண்ட் ஃபைனலாக இது எப்படி இருந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம நெய் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட போகிறோம். நெய் சாப்பாடு பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ நெய் சாதம், இந்த சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 இதெல்லாம் தான் இன்றைக்கி மெனு. இதோட ரெசிபி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதோட மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத நான் இன்னொரு அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். குக் வித் சங்கீதா அவங்களுடைய மசாலாவில் பண்ண சிக்கன் கிரேவி பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் சிக்கன் ஸ்ட்ரைப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65 நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஐட்டம், அதுவும் இன்றைக்கி லன்ச்சு. இந்த ஸ்டார்டர்ஸ்க்கு என்ன அக்காம்பனிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே செஞ்ச மயோனேஸ் அண்ட் மின் சட்னி. எஸ் எல்லாமே இப்போ டைனிங் டேபிளுக்கு வந்தாச்சு. கீ ரைஸ் அண்ட் சிக்கன் கிரேவி. நம்ம இது வந்து குக் வித் சங்கீதா அவங்களுடைய மசாலாவில் ட்ரை பண்ண கிரேவி. இது ரொம்பவே மனம் சூப்பராக இருக்குது. அண்ட் மயோனேஸ் வீட்டில் செஞ்சது. அண்ட் ஒரு சூப்பரான ரசம் எல்லாமே எப்படிங்க கம்ப்ளீட் பண்ணுறது. இன்றைய தினத்தின் சிறப்பான விருந்து இதுதான். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.